இன்றைய நாயகன் தமிழ் இலக்கிய வானில் கவி சக்கரவர்த்தியாக கொடி கட்டி பறக்கும் கம்பர் வடமொழி ராமாயணத்தை தமிழில் தொடர்ந்து எழுதினாலும் அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அல்ல, அது ஒரு வடிவம். கம்பர் காவிய நாயகன் ராமனை தெய்வமாக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு சிறந்த மானுடனாக நமக்கு காட்டுகின்றார். மானுடம் என்றது என்று கம்பர் ஏன் பாடினார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மானுடத்தின் அடையாளமாக திகழும் ராமனின் பண்புகள் குறித்து கம்பர் மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் போது துள்ளி குதிப்பதும், தோல்வி வரும் போது துவண்டு போவதும் சாதாரண மனித இயல்பு. ஆனால் ராவன் அங்கே தெய்வமாக உயர்ந்து நிற்கிறான். பட்டாபிஷேகம் என்று சொன்ன போதும் அவன் முகம் மலரவில்லை, காட்டுக்கு போய் என்று சொன்ன போதும் அவன் முகம் வாடவில்லை. இதனை ராமன் தன் தாயிடம், மன்னவன் பணி அன்றாலும் பணி மறுப்பெனோ, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றதன்றோ, என் இனி உலகி அப்பான் இப்படி தலைமையை கொண்டேன், மின்னொளி வானம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று கூறுவதிலிருந்து தம்பி பரதன் நாட்டை ஆழ்வது தான் ஆழ்வதற்கு சமம் என்று கூறிய ராமனின் பெருந்தங்கை புலப்படுகிறது. இதுவே கம்பர் காட்டும் ராமன். சித்திரத்தில் அழந்த செந்தாமரை போல என்றும் மாறாத புன்னகையை தாண்டி இருந்தது ராமனின் முகம். ராமாயணம் என்பது பிரிவினைகளை பேசும் நூல் அல்ல, அது பிரிந்தவர்களை இணைக்கும் நூல் என்றால் அது மிகையும் அல்ல. குலம், கோத்திரம், சாதி இந்த மனிதன் தனக்கு போட்டுக் கொண்ட வேடுகளை தகர்த்தவன் ராமன். வேட்டுவர் குலத்தை சார்ந்த முகனை சந்தித்த போது அவர் கொடுத்த மீனையும் தேனையும் மறுக்காமல் ஏற்றுக்கொண்ட ராமன் அவனை தம்பியாகவே பாவிக்கின்றார். இவனோடு மைவரானோ முன்பு குன்ற சூழ்வான், அவனோடு மறுவரானோ எம்முனை அன்பின் வந்த அவனவன் காதலைய, நின்னோடு பெண்ணுவரானோ புகழறு கானம் தந்து முதல்வரால் பொழிந்தான் என்று தன் தம்பிகளாக பரதன், இலக்குவன், சத்திரிகளோடு நிறுத்திக் கொள்ளாமல் இவனையும் சுக்ரீவனையும் திடீரனையும் தன் உடன்பிறப்புகளாக ஏற்றுக்கொண்ட ராமன் அவனை தம்பியாகவே பாவிக்கின்றார். தசரதனின் மனைவியரும் கோசலை உலகம் நீஞ்சானை மகனாக பெற்றார். கைலேகி பரதனை மகனாக நீஞ்சார். சுமித்திரை இலக்குவன் மற்றும் சத்ருகனை மகனாக பெற்றார். இந்நால்வரும் ஒற்றுமை உணர்வோடு இருந்தாலும் விதியும் சூழ்நிலையும் இவர்களை பிரித்தது. ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள நீ போய் காலிட சடைகள் தாண்டி தாங்களும் தவங்களை கொண்டு கூழிடங்கானும் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழிரண்டு ஆண்டின் வாவென்று இயம்பினான் அரசு என்று அரசாணையை வழங்குகிறான் தசரதன். தனது தன்னை சொன்னை கேட்டு ராமன் அதை பாடுகள் செல்கிறார். வீரம் என்பது எதிரியை கொள்வது மட்டுமல்ல, எதிரிக்கு தன்னை திருத்திக் கொள்ள வாய்ப்பு தருவது கூட என்பதை கம்பர் ராமனின் மூலம் காட்டுகின்றார். ராவணன் தன் ஆயுதங்களை எல்லாம் விளந்து தன் தேரையும் விளந்து தனித்து இருந்தார். ராமன் நினைத்திருந்தால் அப்போதே போரை முடித்திருக்கலாம். ஆனால் ராமனே என்ன செய்தார்? ஆலையா உங்களுக்கு அமைதன பாரதம் அறிந்த பூனையாரின கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வா என்று கழினான். ராவணா இன்று போய் உறவினர்களுடன் கலந்து ஆலோசித்து உன் படைகளை திரட்டிக் கொண்டு நாளை வா என்று சொன்னான் ராமன். தன் எதிரியின் உயிர் மீது கூட கருணை காட்டும் ராமனின் இந்த பண்பு அவரை ஒரு உலக பேராசாராக உயர்த்துகிறது என்றால் அது மிகையல்ல. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் கவி சக்கரவர்த்தி கம்பன் வடித்த ராமாயணமும் அதில் மிகவும் ராமனின் பண்பும் மாணவன் இருக்கு வரையிலும் நிலைத்து நிற்கும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.